இன்னும் 2 வருஷத்துல இந்த வீடே வேற மாரி மாறி இருக்கும். ம். ஒரு மாரி நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். அப்புறம் நமக்கு கூட ஒரு ம். என்ன நமக்கும் ஒரு அ நமக்கும் ஒரு பொண்ணோ, பையனோ இருக்கும். ஐய! ஆசைதான். ஏன்? உனக்கு ஆசை இல்லையா? முதல்ல வீட்ட சரி பண்ணும் சோழன். அப்புறம் அத பத்திலாம் யோசிக்கலாம். அ சரி, இருக்கோ இல்லையோ, ஒரு குட்டி நிலாவோ, இல்ல குட்டி சோழனோ ம். இருக்கிற மாரி நெனச்சு பாக்குறது நல்லா தானே இருக்கு. ம். இப்ப நான் சொன்னதெல்லாம் நடந்துட்டா, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? முன்னாடிலாம் எனக்கு எங்க வீட்டுக்கு வர்றதுக்கே புடிக்காது. அண்ணன்லாம் பாவம். சமைக்கிறது, வேலைக்கு போறது, அதால முடிஞ்சதெல்லாம் செய்யும். பல்லவன் வருவான், போவான். வருவான், போவான். பாண்டிலாம் கேட்கவே வேணாம். பாதி நேரம் கடன்னு கடையிலேயே தான் இருப்பான். எங்க யாருக்குமே வீட்டுக்கு வர்றதுல இஷ்டமே இருக்காது. என்னத்தான் வந்துட்டோம்னு அப்படியே இருப்போம். இப்பல்லாம் எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே அவ்ளோ பிடிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ம். ம். ஆ? நான் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீ இன்னும் முறுக்கெடுக்குற? நல்லா இருந்துச்சு. சரி. வேண்டான்னா விடுங்க. நான் எடுக்கல. என்ன நிலா? இல்ல. நீ எடுத்துக்கோ. இல்ல. எனக்கு வேண்டாம். அட பரவால்ல இந்தா எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம். அட எடுத்துக்கோ நிலா. திட்டுனீங்க. ஏய்! நான் எப்ப திட்டுனேன்? பேசிட்டு இருக்கும்போதே நான் முறுக்கு எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஆ ஆ ஆமா. நீ அப்படித்தானே பண்ண? இல்ல. எனக்கு வேணாம். ஏய்! சரி பரவால்ல. சாப்பிடு. வேணாம். அட சாப்பிடுன்னு சொல்றேன்ல இந்தா. வேணாம். இப்ப நீ சாப்பிடலன்னா நான் கிச்சு கிச்சு பண்ணுவேன். பரவால்லையா? பரவால்ல. பரவால்லையா? அப்ப சரி. கிச்சு 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 கிச்சு. சோழ் கிச்சு சோழன் கிச்சு. ஆ விடுங்க. ஆ ஆ அப்ப சோழ் சாப்பிடு. சரி விடுங்க. அப்ப இந்தா சரி. இந்தா சும்மா. சாப்பிடு. சரி, சரி. ஆ ம். எடுத்துக்கிட்டேன். சாப்பிடு. இங்க எல்லாரும் இப்பதான்ப்பா தோசை சாப்பிட்டோம். அங்க? போஹா. போகாவா? அப்படின்னா? ம். அது அவல் है ना? ஓ! அவல் வச்சு பண்றதா? ம். சரிப்பா. எனக்கு இப்பல்லாம் வீட்ல வேலையே இருக்கறதில்ல. நிலா தம்பிங்க எல்லாரையும் ஹெல்ப் பண்ண வைக்குது. வீட்ட அப்படியே வேற மாதிரி மாத்தணும்னு நினைக்குது. புதுசா வேற பொருள்லாம் கூட வாங்கணும்னு சொல்லிருக்கு. அதனால அப்படியே எல்லாமே ஒண்ணொண்ணா வாங்க போறோம். ம். அப்புறம் நிலா சொல்லுச்சு, நான் இந்த வீட்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி எல்லாம் எல்லா பொண்ணுங்களும் இருக்க மாட்டாங்க. சந்தா கல்யாணம் ஆகி வர்றதுக்குள்ள டிவி வாங்கணும். சந்தாவோட சொந்தக்காரங்கெல்லாம் வந்தா உட்கார்றதுக்கு சோஃபா வாங்கணும். அவங்கள நல்ல மரியாதையா நடத்தணும் அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்துச்சு. என்ன நான் மட்டும் கதை கதையா சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஆ. ஏதாவது சொல்லு. ஆ. இன்னைக்கு அவரு வந்தாரு. யாரு? मुझसे शादी करने के लिए आए थे ना, मेरे मामा, वो आए थे. ஓ, உன்னை ஏதாவது சொன்னாங்களா? नहीं नहीं, वो अभी ठीक होकर आए हैं, इसीलिए रामेश्वरम के मंदिर जा रहे हैं. इसके बाद 2 दिन रामेश्वरम में ही रहेंगे. ஓ, அப்ப நீங்க ராமேஸ்வரத்துக்கு வரீங்களா? அப்ப நீ இதுதானே என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கணும். இப்போ உடனே கிளம்புறீங்களா? ஆமா, இப்போ இன்னைக்கு தான் வந்து சொன்னாங்க. अभी निकलने के लिए कहा था, जाके पैक करना है. சந்தா,
நீ பீகார்ல இருந்தாதான் என்னால வந்து உன்னை பார்க்க முடியாது. நீதான் இப்ப ராமேஸ்வரம் வரேன்னு சொல்றல்ல, நான் வந்து உன்னை பார்க்கறேன். नहीं नहीं, आप वहां मत आइए। वो जरूर चुप नहीं रहेंगे। அஹ், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு சந்தா. मुझे भी वैसा ही है, लेकिन आप आए तो प्रॉब्लम होगा, बहना। எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் சந்தா, ப்ளீஸ். नहीं அது வந்து ஏய் சந்தா, आ मैं बाद में बात करती हूँ। சந்தா சந்தா. நிலா, ஆ. டீ போட்டு கொண்டு வரவாப்பா? இப்பதான் நான் டீ குடிச்சேன். கொஞ்ச நேரம் போகட்டும். ம். சரிப்பா. ஆ, நிலா, சொல்லுங்கண்ணே. நேத்து நான் சந்தா கிட்ட பேசினேன்ப்பா. அவங்க குடும்பத்தோட ஏதோ வேண்டுதலுக்காக ராமேஸ்வரம் வராங்களாம். பீகார்ல இருந்தாதான் சந்தாவை போய் பார்க்க முடியாது. ஆனா இப்ப ராமேஸ்வரம் வராங்கல்ல, அதான் சந்தாவை போய் பார்த்துட்டு வரலாம்னு யோசிக்கிறேன்ப்பா. அவங்க குடும்பத்தோட போறதா சொன்னீங்களேண்ணே. நீங்க போனா பிரச்சனை வராதா? இல்லப்பா, அவங்க வீட்ல தெரியாம தான் போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன். பிரச்சனை எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன்ப்பா. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா சந்தாவை மறுபடியும் எப்ப பார்க்க முடியும்னு தெரியல. அதான் போலான்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுண்ணே. சரி, நீங்க போயிட்டு வாங்க. ம். அம்மா, இந்த விஷயம் சோழன் பாண்டிக்கு தெரியுமா? ஐயோ, அவங்களுக்கெல்லாம் தெரியாதுப்பா. தெரிஞ்சா நானும் கூட வரேன்னு நிப்பானுங்க. அதெல்லாம் சரியா வராது. நான் தனியா போனாதான் சரியா வரும். நீ மறந்து கூட அவங்க கிட்ட சொல்லிடாதானே? சரிண்ணே, நான் சொல்லல. ஆ. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா, எப்ப கிளம்புறீங்க? என்ன அண்ணன் தங்கச்சி டிஸ்கஷன் இருக்கீங்க போல? என்ன டிஸ்கஷன்? நான் வந்தவொடனே ஸ்டாப் வேற பண்ணிட்டீங்க. நீங்க சும்மா வந்தா பரவாயில்ல. பாட்டு பாடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தானே வந்தீங்க. அதான் டிஸ்கஷன் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் பாட்டி டிஸ்டர்பன்ஸா? அண்ணே, நான் சூப்பர் சிங்கருக்கு சிடி அனுப்புனேன்ல, அதை பத்தி நீ சொல்லியா? டேய், அதத்தான் நீயே பலமுறை சொல்லிருக்கியேடா. எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்ற சோழன். ஆ, வர வர நீ சரியில்லை நிலா. ரொம்ப குறும்பு பண்ற. உன் கூட நிறைய பேசுதுல்ல, அதான் சேர்க்க சரியில்லை. ஆ, அண்ணே, நீங்க அவரை ஊட்டுறீங்களா இல்ல என்ன ஊட்டுறீங்களா? ஐயோ, நான் அவனைதான்ப்பா சொன்னேன். உன்னை போய் சொல்லுவேனா? உடனே கூட்டு சேர்ந்துருவீங்களே. என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு இதுவா பதிலு? ஆ, அது இப்போ மதியத்துக்கு என்ன சமைக்கலாம்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓஹோ, சரி, என்ன செய்ய போறீங்க? அது என்ன போறீங்க? போறீங்க என்ன உன் காதுல கேட்டுச்சு? போறோன்னு தானே சொன்னேன். உனக்கு தப்பா கேட்டுச்சுங்களா? சரி, நான் என்ன சமைக்க போறோம்? இது ஓகேவா? அது ம். ஆ, என்ன பேசாம இந்த சமையல் வேலைக்கெல்லாம் ஒரு குக்கு வச்சிருவோமா? ஏன்னா 3 வேளையும் சமைக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்குல்ல. 3 வேளை சமைக்க 15,000 ரூபாய் கேட்பாங்க. நீங்க குடுப்பீங்களா? 15,000 தானே, கொடுத்துடலாம். டேய், நிலா உன்னை கிண்டல் பண்ணுதுடா. 15,000 கொடுப்பியா நீ? நீ காசு நிறைய வச்சிருந்தா வாங்கின கடனை அட. அதை விட்டுட்டு குக்கு வைக்கிறேன்னு கோமாளி மாதிரி பேசிட்டு இருக்க. நீங்க பண்ற எக்ஸ்ட்ரா செலவே நான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல குக்கு வைக்கணுமா உங்களுக்கு? அண்ணனுக்கு வேலையை குறைக்கத நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்றோம். அத ஒழுங்கா பண்ணீங்கனாலே போதும். கையில காசு வந்ததோ ஏசி வாங்கணும், குக்கு வைக்கணும்னு இந்த வீண் செலவெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்படி சொல்லுப்பா. இந்தாண்ணே
நீ கேட்ட சிக்கன் அப்புறம் மசாலா பேக்கெட்லாம் வாங்கியாச்சு. ம் உள்ள கொண்டு போய் வை போ. ம். பாண்டி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுறியா? அப்புறமா சாப்பிட்டுக்கிறேண்ணே. அண்ணா சொல்ல மறந்துட்டேன், வழியில 2-3 டிவி ஷோரூம்லாம் பார்த்தேண்ணே. பெரிய பெரிய டிவி எல்லாம் மாட்டியிருக்காங்க, சூப்பரா இருந்ததுண்ணே. இதுவரைக்கும் அந்த கடைங்களாம் என் கண்ணில் பட்டதே இல்லை. டிவி வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா வழியில எல்லாம் ஷோரூமா தானே கண்ணில் படுது. நைஸ்ல. ஆமாண்ணே, வண்டியில உட்கார்ந்ததுல இருந்து எந்த டிவி வாங்கலாம், எத்தனை இன்ச் டிவி வாங்கலாம், அதுல எந்த பிராண்ட் வாங்கலாம், எந்த ஸ்பெசிபிகேஷன்ல வாங்கலாம்னு வேற இப்படியே பேசிட்டே வரான். அது நல்லதுதானே பாண்டி. எது நல்ல பிராண்டு, எது நல்ல லைஃப் வரும்னு அனலைஸ் பண்ணி தானே வாங்கணும். கரெக்ட் நீ. ஏன்டா இந்த ஆர்வத்தை நீ ஒரு நாளாவது படிப்புல காட்டிருப்பியாடா? ஆ அதுவும் கரெக்ட் தான். என்ன பண்றது, எங்க அண்ணன் மாதிரி தானே நானும் இருப்பேன். தேவையாடா உனக்கு இது? ஏன் அவனுக்கு நீ அண்ணன் இல்லையா? அவன் எல்லாரையும் தான்டா ஓட்டுறான். பல்லவா என்னையுமாடா? இல்லண்ணே. ஆ, சரி சரி, கொன்று. டிவி வாங்க நம்ம எப்ப போறோம்? அனி எப்போ போனாலும் ஓகே தான். சரி, வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயந்தரம் போலாமா? ஆ போலாம்ப்பா. ஏன்னா ஆ? டிவி வாங்கிட்டு கையோட எடுத்துட்டு வந்துடலாம்ல. டேய், பின்ன அது டெலிவரி பண்ற அளவுக்கு பெரிய பொருளா? வண்டியில வச்சு எடுத்துட்டு வந்துடலாம்டா. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கேடா. அம்மாடே, இந்தா பிஸ்கெட்டு, பட்டர் பிஸ்கெட்டு, சமோசா சூடா இருக்கு, சாப்பிடு. எனக்கு தேவையில்ல. இப்ப எதுக்குமா இவ்வளவு கோவப்படுற? என்ன மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்க? சமோசா தானே வாங்கிட்டு வந்திருக்கேன், சூடா இருக்கு, சாப்பிடு. நீங்க பண்ண வேலைக்கு உங்ககிட்ட நல்லா பேசி நீங்க குடுக்கறத வேற சாப்பிடணுமா? நான் உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேன். ஏம்மா, ஏதோ ஒரு தடவை வாக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அதுக்காக அப்படியே போயிருமா? இனிமே குடிச்சா நீ ஏன்னு கேளுமா. இந்தா உன் மேல சத்தியம். ஐயோ சாமி, போதும். எனக்கு இன்னும் கொஞ்ச நாளாச்சும் வாழணும்னு ஆசை இருக்கு. இப்படி பொய் சத்தியம் பண்ணி பண்ணி எனக்கு ஏதாச்சும் வந்துட போகுது. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படி பேசக்கூடாதுன்னா நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கணும். நடந்துக்கிட்டீங்களா? தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு அன்னைக்கே குடிச்சிட்டு வரீங்க. நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? நான் பேச மாட்டேன். ஏமா ஏமா ஏமா, சமோசாமா சூடா இருக்கு. ஏய், உனக்கு பட்டர் பிஸ்கட் பிடிக்கும்ல, சாப்பிடு. வேண்டாம்மா? ஓகே, நீ சாப்பிடுறியா? ஓகே, ஐ வில் ஈட். என்ன இந்த ஆளை வீட்டு விட்டு துரத்த வர வழியே இல்லையா என்ன? டேய் சும்மாறா, ஏன்டா நீ வேற? சார் சார் யாருங்க? சார், இங்க இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க சொல்லி கால் பண்ணிருந்தீங்கல்ல? நான் பண்ணலையே. அண்ணா, நான் தான் பண்ணேன். அண்ணா வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. சரிங்க சார், உள்ள வாடா. எதுக்குடா இன்டர்நெட் எல்லாம்? டிவி வாங்கி சும்மா மாட்ட முடியுமா? இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா தானே ஹாட் ஸ்டார் மத்த ஓடிடி எல்லாம் வரும். அதான் வர சொன்னேன். அண்ணா டிவி வாங்கினதுக்கு அப்புறமா நானே உன்ட்ட சொல்லலாம் நினைச்சேன், நீயே அதுக்குள்ள பண்ணிட்டிய. மாஸ்ன நீ. ஏ, ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சோழனுக்கு பொறுப்பு வந்துருச்சுல. ஏய், ஏண்டா அப்ப இதுக்கு முன்னாடி எனக்கு அறிவில்லைன்னு சொல்றியா? அது அப்புறம் அவன் வாயால சொல்லுவான், உனக்கே தெரியாதா? ஜெய் பாண்டி, டேய், டேய், டேய். ஏன்டா வந்தவங்களை கவனி, அப்புறம் சண்டை போடலாம். நான் தாங்க வர சொன்னேன். ஓகே. இந்த வீட்டுக்கு தான் கனெக்ஷன் கொடுக்கணும். நீங்க கனெக்ஷன் கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துடலாம் சார். பக்கத்துல எங்க ஒயர் போகுதுன்னு பார்த்துட்டு தான் வரோம். லைன் எடுத்துட்டு வந்து வைஃபை பாக்ஸ் செட் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துடலாம். சரி, பேக்கேஜ் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்க பே பண்ணிட்டேன். சரிங்க சார், நாங்க லைன் எடுத்துட்டு வந்துடுறோம். சரி. சரி, வாடா.
அண்ணா ஆ? லைன் வருதுண்ணா. ஃபாஸ்டா வந்தாடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமே குடிச்சா நீ ஏன்னு கேளுமா. இந்தா உன் மேல சத்தியம். ஐயோ சாமி போதும். எனக்கு இன்னும் கொஞ்ச நாளாச்சும் வாழணும்னு ஆசை இருக்கு. இப்படி பொய் சத்தியம் பண்ணி பண்ணி எனக்கு ஏதாச்சும் வந்துட போகுது. ஏய் இது நம்ம அந்த கடன் வாங்கின நிறுத்தியா அது நடேசன் தானே? ஆமா ஆமா ஆ, நடேசன் தான். வண்டி திருப்பு. யாரா இவன் காது கிட்ட வந்து ஆர்ன் அடிக்கிறது? வண்டி இருந்தா ஆர்ன் அடிச்சுட்டே இருப்பியா நீயா? திமுறையா உனக்கு? யோ வண்டி வாங்கினல்ல, இஎம்ஐ கட்டல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. என்னையா நினைச்சிட்டு இருக்க நீ? எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறியா? என்ன ஏமாத்த பாக்குறானா? ஏமாத்துற வந்து அந்த மாதிரி ஊருக்குள்ள நடமாட்டிட்டு இருக்கானா? ஏயா நீயும் பார்த்துட்டு தானே இருக்கிற. உன் கண்ணு முன்னாடி தானே இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னமோ சும்மா வண்டி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. 3 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் வண்டியை கொடுத்த. அட்வான்ஸ் வாங்கிட்டு உனக்கு வண்டி கொடுத்தது மாசம் மாசம் பணத்தை கட்டுவாங்கிற நம்பிக்கையில தான். 2 மாசம் பணத்தையும் கட்டல, ஓனையும் எடுக்க மாட்ற. வழியில பார்த்து கேட்டா திமிரா பேசுற. கொடுப்பையா என்ன ஊரை விட்டு ஓடியா போயிட்டான்? எப்படி பேசுறான் பார். இதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வண்டி கொடுக்க கூடாதுன்னு ஆமா, சொல்றது. ஏதா இந்த மாதிரி ஆட்களுக்கு வண்டி கொடுக்க கூடாதா? கையடியா. ஏய், என்னைய பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையா? கையடியா. ஆ? கைய எடு முதல்ல. எடு முதல்ல. எடு. இப்ப என்ன சொல்ல வர நீ? நீ கடன் கொடுத்துட்டா நீ முதலாளி, நான் உனக்கு அடிமையா? என்ன வேணாலும் பேசுவியா நீ? பிச்சு போடுவோம் பிச்சு. மரியாதையா பேசுனா இந்த நடேசம் மரியாதையா நடந்துக்கிடுவான். இல்லன்னு வையே வகுந்துருவான். வகுந்து போய் ஊருக்குள்ள கேட்டு பாரு, நடேசம் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லுவானுங்க. ஓஹோ, நீங்க பாருங்க, உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக நாங்க வரல. எங்களுக்கு 2 மாச தவணையே எடுத்து வைங்க, நாங்க போயிட்டே இருக்கோம். கையில வச்சுட்டாயா கொடுக்காம இருக்கிறேன். ஏன்ட்ட இல்லையா இப்ப பணம்? ரெடி பண்ணி தான் கொடுக்கணும். அது கொஞ்சம் நாள் ஆகும். வெயிட் பண்ணு. ஏற்கனவே நீங்க 2 மாசமா பணம் கொடுக்கல. இதுக்கு மேல எங்களால வெயிட் பண்ண முடியாது. இப்ப நீங்க பணம் கொடுக்கலனா வண்டியை தூக்கிட்டு போயிடுவோம். ஓ, வண்டியை தூக்கிடுவியா? அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறா நீ? எங்க தொட்டு பாரு வண்டிய. அது இப்ப ஏன் வண்டியா? இந்த நடேசனோட வண்டி. வண்டிய தொட்ட கைய வெட்டிடுவோம் பாத்துக்க. இந்த பார், இந்த மிரட்டல் வேலை எங்க கிட்ட வேணாம். காசு கொடுக்கலன்னா வண்டியை தூக்க தான் செய்வாங்க. எதை காசு கொடுக்கலையா? ஆமா, ஏண்டா மொத்தமா 3 லட்சம் ரூபாய வாங்கினியா? அது உனக்கு காசா தெரியலையா? அதை வாங்கி என்ன பறக்க விட்டுட்டியா இல்ல வேற எங்கேயாவது கொடுத்துட்டியா? இந்த பாருங்க, இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். பயப்படாத. வண்டியோட சாவி ஒண்ணு எங்க கிட்டே இருக்கு. ஆளுங்களோட வந்து வண்டியை தூக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கே 2 மாச தவணையே கட்டுங்க. இந்த பாரு, நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் என்னால பணம் கட்ட முடியாது. பணம் எப்போ வருதோ அப்பதான் கொடுக்க முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுக்கு முன்னாடி வண்டியை தூக்குறேன் வீட்டு பக்கம் வந்தீங்க சங்கு அறுத்துரும் பாத்துக்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன நடேசா, ஆ? என்ன பிரச்சனை? ஏன் சொன்னா நீ தீர்த்து வச்சிட போறியா? அப்படியே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா தீர்த்து வைப்போம்ல. நீ சொல்லி சொல்ல அப்படியே பாய அப்படியே. என்ன நடேசா, காலையில இப்படி எல்லாம் பேச? ஆமா, நல்லது காலையில பா. வந்துட்டானுங்க வெள்ளையும் சொல்லையுமா. ஏய், நீங்க என்ன கிளம்பலையா? அதான் சொன்னேன்ல லேட் ஆகும்னு. நடேசன் சொன்னா சொன்னதுதான். பணத்தை கட்டுவேன்னா கட்டுவேன். அதை விட்டுட்டு இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னு வைய, மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்கன்னு சொல்லி உன் மேல கேஸ போட்டு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வாங்கிடுவோம் பாத்துக்க. பி கேர்ஃபுல். யாருக்கிட்ட? நடேசனா கொக்கா. வாங்கடா வேலையை பார்த்துட்டு. என்னப்பா இந்த ஆள் இப்படி பேசுறாரு? இவன் சரியான தண்ணி வண்டிடா. இவன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அன்னைக்கே இவனோட பசங்க தானே மீதி காசை 2 மாசத்துல தரேன்னு சொன்னாங்க. நாம அங்க போய் கேட்போம். இன்னைக்கு அவன் ஒண்ணு பணத்தை கொடுக்கணும், இல்ல வண்டியை தூக்குறோம். நம்மளே மிரட்டுறான் அவன். வண்டி எடுறா, ம், பாத்துக்கலாம். சரி வா போலாம். வண்டி எடு, போலாம்.